டிஎன் நியூஸ் 25 நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சோகமான நிகழ்ச்சி. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாயிருக்கிறார். ரொம்ப மோசமான ஒரு நிகழ்ச்சியாக தான் அதை நம்ம பார்க்க முடியும். சரி, அதுக்கு முன்னாடி இது தொடர்கதையாகவே ஆயிட்டுருக்கே. தமிழ்நாட்டுக்கு என்ன ஆச்சு, ஏன் இத்தனை ரேப் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாலியல் வன்புணர்வுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 2000க்கு மேலே அதிகமாயிட்டிருக்கு. 2024 டேட்டா படி பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷனல் என்சிஆர்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ படி பார்த்தீங்கன்னா 2000க்கு அதிகமாக இருக்குது. இதே ரேப் கேசஸ் பார்த்தீங்கன்னா 400 இருந்தது. 2021 பார்த்தீங்கன்னா 442, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 500 தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கு. இதில் வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 7 மாத குழந்தையிலேருந்து 70 வரைக்கும் உள்ள பெண்மணி வரைக்கும் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பல காரணங்கள் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் அதிகமாக, அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர், இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதுக்கு பல காரணங்கள். அதாவது நகரமயமாதல் ஒன்று, பல மனிதர்கள் பல ஊரில் இருந்து செட்டில் ஆகிறாங்க இல்லையா, அதுவும் ஒரு காரணம். முகம் தெரியாத மனிதர்கள் நிறைய இருக்கும்போது அவங்க தப்பை செஞ்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிடுறது. அதற்கப்புறம் மேற்கத்திய நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பெண்களுக்கான சுதந்திரம் என்னதான் இருந்தாலும் பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லை. சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, சுதந்திரம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பல காரணங்களுக்காக பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. யாரும் தனியாக போயிட்டு இங்கே தப்பிக்கிற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. கூடவே நீங்கள் ஒரு ஆணை கூட்டி சென்றாலுமே தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆண்கிட்ட 3 பேர் சண்டை போட்டால் என்ன ஆகுன்றது இந்த கோயம்புத்தூர் விவகாரத்திலே நம்ம பார்த்துட்டோம். அதனால் பெண்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவர்களின் பாதுகாப்புக்காக தான் நாம் சொல்கிறோமே தவிர அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அதனால் தேவையில்லாமல் நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரியும் மற்ற அமைச்சர்களும் மற்ற திமுககாரர்கள் அட்வைஸ் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, தனியாக போகாதீங்க, தனியிடங்களுக்கு பெண்கள் செல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் தான் திராவிட மாடல் அரசு. அதனால் நம்ம அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறது நல்லது. பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இருக்கும் சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் நீக்கமர கிடைக்குது தமிழ்நாடு முழுக்க. ஒன்று கஞ்சா, இந்த மாதிரியான போதைப் பொருட்கள், இன்னொன்று டாஸ்மாக். இந்த பழக்கத்திற்கு அடிமையாகும் ஆண்களிடம் நாம் எந்த விதமான கரிசனமும் எதிர்பார்க்க முடியாது. அது எந்த ஆணாக இருந்தாலும் சரி. போதை பழக்கம் வெறும் போதை பழக்கமாக மட்டுமே இல்லை, சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கேடாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெறுவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது. இது இந்த அரசுக்கு புரியலையா என்றது கூட எனக்கு தெரியலை. இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற நாம எல்லாம் ஈஸியாக இந்த போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம். இந்த டாஸ்மாக் கடைகளை குறைச்சிருக்கலாம், இல்லை அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆண்களை சரியாக வளர்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ அதுக்கு நேரமோ இல்லை அதற்கான காலமோ இது கிடையாது. போய் இப்போ நான் பிரச்சனைக்கு போகிறத விட பாதுகாப்பாக இருந்து கொள்வதே மேல் என்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆண் நண்பர்கள் வைத்துக்கொள்ளலாம், பெண்கள் அதில் எந்த விதமான நம்ம அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய ஆண் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முன்பின் தெரியாத ஆணுடன் சேர்ந்து நீங்கள் கண்ட இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, பெண்களுக்கு தான் பாதிப்பு, ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, பெண்களுக்கு தான் பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படின்னா, நீங்கள் செத்தே போயிருக்கலான்ற அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்குது. அது நம்ம இறந்து போகும் காலம் வரைக்கும் இந்த புண் ஆறாத வடுவாகவே மாறிவிடும். அப்படி ஒரு நிலைமைக்கு எந்த பெண்ணும் ஆளாகக்கூடாது. இது ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக எல்லா பெண்களுக்கும் நான் கொடுக்கும் ஒரு அட்வைஸ்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், வேண்டுகோளாகவும் வைத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அரசோட கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரியான இடங்கள் தனியாக இருக்குது, யாருமே போகாத இடங்களை நீங்கள் எப்படி கண்காணிக்கிறீங்க? அங்கே அதாவது இந்த கோயம்புத்தூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த பார்த்தீங்கன்னாலும் கூட, அண்ணா யூனிவர்சிட்டியாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு, அங்கேயே பாதுகாப்பு இல்லைன்றது வேற விஷயம். ஆனால் இது ஒதுக்குப்புறமான இடம், நிறைய தவறுகள் குற்றங்கள் நடக்கும் இடமாக அது அறியப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த அரசு எவ்வளவு கவனமாக இருந்திருக்கணும். இன்னைக்கு யாரோ 3 பேரை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க, பிடிச்சோன்றீங்க, எல்லாம் சரி. ஆனால் வருமுன் காப்போம் என்று ஒன்று இருக்கு இல்லையா, அதை செய்திருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி எத்தனை பேர் அங்கே பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியல. இது ஒன்று தான் வெளியில் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்தை சுற்றி நீங்கள் ஒரு பாதுகாப்பு வேலி போட்டிருக்கணும், அங்கே போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கணும், போலீஸ் பீட் போட்டிருக்கணும், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கணும். அங்கே எப்படி நீங்கள் ஒரு டாஸ்மாக் கடையை அனுமதிச்சிங்க? இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடங்களில் லைட் இல்லை, ஏற்கனவே ரோடு இல்லை, கட்டமைப்புகள் இல்லைன்றதை நம்ம எப்பயுமே குற்றம் சாட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடங்கள் தான் குற்றங்கள் அதிகம் நடப்பதற்கான ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பகுதிகளை நீங்கள் தீவிர கண்காணிப்பு
கண்காணிப்பில் வைக்கணும் இல்லையா? இதற்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த இடத்துல தவறு நடந்திருக்கிறது என்று காவல்துறைக்கு தெரியும், தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. சட்டத்திற்கு புறமான காரியங்கள் அங்கே நடக்கின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியும் பட்சத்தில் அங்கே தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? இன்னைக்கு இந்த ஒரு பெண்ணோட விவகாரம் தெரிஞ்சதுனால தான் நமக்கு வந்து இது வெளியில் வருது, அந்த இடத்தோட இப்படி இருக்குது, இப்படி ஒரு இடம் இருக்குது, அதுவும் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே இருக்குன்றதுலாம் இன்றைக்கி தெரியுது. ஆனால் இது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பாதுகாப்பை சரியாக கொடுத்திருந்தால் இந்த பெண் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்க மாட்டாள். இது ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் பெண்களை குற்றம் சாட்டுவதில் எந்த விதமான என்ன சொல்கிறது பயனுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்க பெண்களுக்கு? 7 மாத கை குழந்தை, 70 வயது பாட்டியெல்லாம் வந்து இங்கே கற்பழிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாலியல் துன்பத்துக்கு ஆளாகும் போது நீங்கள் இந்த இடம் தான் கிடையாது, இந்த இடத்த நம்ம வந்து இந்த ஒரு கேஸ்க்காக சொல்கிறோம். ஆனால் நிறைய இடங்களில் வீடுகளில் நடக்குது, பட்டப்பகலில் நடக்குது, தெரு ஓரங்களில் நடக்கிறது, எல்லா இடங்கள்லையுமே நடக்கிறது. அதனால் வந்து இது ஒரு கலாச்சார சீர்கேடாகவும் நான் பார்க்கிறேன். கலாச்சாரத்தில் என்னென்னா ஒரு பாலியல் வன்புணர்வு என்பது வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகும், அது ஏதோ ஒரு ஹீரோயிசமாகவும் அது ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான விஷயமாகவும் வந்து இந்த சமூகத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, நம்மளுடைய சினிமாக்கள் வில்லன்களை வந்து ஹீரோவாக சித்தரிக்கும் நம்மளுடைய சினிமாக்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. மேற்கத்திய அந்த கலாச்சாரம் என்பதும் மேற்கத்திய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்பது நிறையவே இருக்குது. இல்லைன்னா அதுக்காக நான் தமிழர்களாகிய நாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம்னா இல்லை, இருந்தது. ஆனால் இங்கொன்றும் அங்கொன்றும் இலைமறை காயாக எங்கேயோ ஒன்று நடக்கும். ஆனால் இன்றைக்கி பொழுது விடிச்சு பொழுது போனால் இதே விஷயமாக தான் பார்க்குறோம். பல இடங்களில் பொது இடங்களில் பெண்கள் வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. ரிப்போர்ட்டட் கேஸ் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இதில் ரிப்போர்ட் ஆகாத கேஸுன்னு இருக்கும், 1000க்கு மேலே இருக்கும், எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி ஏகப்பட்ட பாலியல் சீண்டல்கள் பொது இடங்களில் கூட நடந்துட்டுருக்கு. பஸ்ஸில், பஸ் ஸ்டாண்டில், ரோட்டில், எங்கே நின்னாலும் பாலியல் சீண்டல்கள் நடக்குது. பாலியல் வன்முறைகள் இந்த மாதிரியான அனாமத்தான இடங்கள், அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடங்களில் அதிகமாக நடக்கிறது. அதனால் என்னுடைய வேண்டுகோள் ஒன்று, பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை பத்திரமாக வளருங்கள், அவங்களுக்கு சொல்லி வளருங்க. இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற சமூகம் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பான சமூகம் கிடையாது. என்னதான் நீங்கள் பெண்ணியம் பேசினாலும், பெண் உரிமை பேசினாலும், அது நீங்கள் பெண் சுதந்திரம் பேசினாலும், பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்தில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதற்கு பலியாவது பெண்கள் தான். 2, 3வது ஆண்கள். நீங்கள் தாயா தந்தையாலாம் நினைக்க வேண்டாம், ஒரு உயிராக நினைத்தாலே போதும். ஒரு பெண்ணை வந்து ஒரு உயிராக மதிங்க. இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டாலும் அந்த பெண்களுக்கு அது வாழ்க்கை முழுக்கம் இருக்கும் ஒரு வடுவாகவே மாறி விடுகிறது. அவங்க உயிரோடு இருந்தாலுமே ஒரு நடைபெணமாகத்தான் வாழ்கிறார்கள். மிருகங்கள் கூட இப்படி செய்கிறது இல்லையே. மிருகங்களுக்கு இல்லாத ஒரு புத்தி எங்கேருந்து வந்து ஆண்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான கொடுமைகளை செய்வதற்கு 1க்கு 10 தடவை யோசிங்க. தயவுசெய்து இதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு கோடி புண்ணியம், கோடி கும்பிடு. அந்த பெண்ணின் நிலைமையை நினைத்தால் மிக 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 வருத்தமாக இருக்கும். இன்னைக்கு அந்த பெண் மட்டும் இறக்கவில்லை, அந்த மொத்த பெண் வந்து இறக்காட்டி கூட அவங்க இறந்து போனதாகத்தான் இருக்கும். அவங்க அதை விட்டு மீண்டு வருவது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். அந்த மொத்த குடும்பத்துக்குமே இது வந்து இப்போ ஒரு சாவுமணி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு விஷயம் செய்யறதுக்கு நீங்கள் தயவு செய்து துணியாதீங்க. அப்படி செய்தவர்களை வந்து தூக்கில் போடுங்க. அவங்க பற்றி வந்து கேட்கக்கூட வேண்டாம். ஏன்னா இந்த மனித மிருகங்கள் நாளைக்கு யாரை வேணாலும் செய்வாங்க. இப்படிப்பட்ட மிருகங்கள் நடமாடாமல் இருக்கும் வரை இந்த சமூகம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த மிருகங்களை தூக்கில் போடுங்கள், விசாரணை செய்யுங்க. இவங்க தான் செஞ்சாங்கன்றது தெரிந்தால் தயவு செய்து அவங்களை தூக்கில் போடுங்க. அடுத்தது அரசுக்கும் காவல்துறைக்கும். நீங்கள் லைட் இல்லை, சிசிடிவி கேமராலாம் நிறைய வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லாத இடங்களை வந்து கண்டுபிடிச்சி, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. போலீஸ்காரவங்களுக்கு அவங்களோட ஏரியாவுக்குள்ளே எந்த இடம் பாதுகாப்பாக இருக்குது, எந்த இடம் வந்து சமூக விரோதங்களின் கூடாரங்களாக இருக்கிறது என்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த இடங்களை கண்காணியுங்கள், அந்த இடங்கள் விளக்குகள் பொருத்துங்கள், அந்த கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வாங்க. அந்த குற்றங்களை குறைப்பதற்கு வழி செய்யுங்கள். யாராவது உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அதை கொஞ்சம் மரியாதை கொடுத்து அதில் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், எங்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து நான் அரசுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி இது ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து இன்னைக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மாணவிகள், வருங்கால சந்ததிகள். இவங்க தான் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள். இந்த பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு அவங்களுக்கு ஆண்கள் மேல் எப்படி வந்து ஆண்கள் மேல் எப்படி ஒரு மரியாதை வரும், அன்பு வரும், இல்லை இந்த அரசின் மேல் எப்படி ஒரு நம்பிக்கை வரும், இல்லை இந்த வாழ்க்கை மேல் எப்படி ஒரு நம்பிக்கை வரும், இந்த உலகத்தின் மீது, இந்த சமூகத்தின் மீது, இந்த சமுதாய
சமுதாயத்தின் மேல் எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்? அது எல்லாம் சிதைச்சிட்டு நாம் வந்து ஒரு எதிர்கால சந்ததியை உருவாக்கினால் பெண்கள் வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுறதுனால அப்படிப்பட்ட ஒரு பெண் சமூகத்தை நாம் உண்டாக்கினால் கண்டிப்பாக அது இந்த சமுதாயத்திற்கு நல்லதும் கிடையாது, இந்த சமூகத்திற்கும் நல்லது கிடையாது. அதனால் பாதுகாப்பை பெண்களுக்கு வழங்குங்கள். அரசு இதை முதல் முன்னுரிமைன்னு கூட சொல்லலாம். முதல் நீங்கள் முன்னுரிமையாக கொடுத்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு இல்லாமல் குற்றங்கள் நடக்கும் இடங்களை வந்து பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வந்து பெண்களை பாதுகாப்பு கொடுங்கள். இதை ஒரு பெற்றோரின் சார்பாக நான் வைக்கும் கோரிக்கையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.